Mutlashmi ma'am, good evening. முத்துலட்சுமி மேம் கேக்குதுங்களா? ஹலோ முத்துலட்சுமி மேம். சிஸ்டர் நான் பேசுறது கேக்குதுங்களா? அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கூட ரிப்ளை பண்ணீங்க. சார் குட் ஈவினிங் சார். வாய்ஸ் ஆடிபிளா தான் சார் இருக்கு. கேக்குது சார். ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ எஸ் சார், எஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கைண்ட்லி பி பேஷண்ட். பகலவன் சார் அண்ட் ஸ்வர்ணவேல் சார். குட் ஈவினிங் வெண்பா. Good evening, Appa. தேங்க்யூ தேங்க்யூ. குட் ஈவினிங் ராஜேஷ். குட் ஈவினிங் குட் ஈவினிங். வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. குட் ஈவினிங் ராஜேஷ். Sir, kindly let's wait for some 5 more minutes, sir. Afterwards, let me speak with the limited group.
சார் மௌன அஞ்சலி இருக்க மாதிரி இருக்கு எல்லாரும். Good evening, sir, bro. Pandi sir. Good evening, Pandi sir. Good evening. Good evening. Good evening, very good evening. Shall we start? Of course. If you wish. ஓகே சரிங்க. சரி, லிமிட்டட் பர்சன்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் we planned to start by 8 and we expected lot many members. First of all, very good evening to everyone. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் வெரி குட் ஈவினிங் சார். இப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் பேசும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எக்ஸாம் வந்துடுச்சு, ஆனால் எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன திடீர்னு எக்ஸாம் வந்துடுச்சு, 2 மாதம் தான் இருக்குது, இந்த 2 மாதத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா, நல்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தட் இஸ் த ரீசன் வி ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த நோக்கமே இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கருத்து கேட்டதுனால தான் நம்ம அதை ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 3-4 விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். டைம் இருக்கு, இந்த 2 மாசம் டைம் பீரியட் இருக்கு, இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியுமா? பெரும்பான்மையாக கேட்குற நோட்டிஃபிகேஷன்ல எத்தனை வேகன்சி இருக்கு, அதெல்லாம் இப்போ ஃபேக்டரே கிடையாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார் வேகன்சி லிமிட்டடா இருக்கு, நான் இந்த வேகன்சில கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன்னா என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. சாரி, நான் தவறா நினைக்கல, தவறா சொல்லலை, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியல இனிஷியல் டேஸ்ல. என் பேர் ராஜேஷ், நிறைய பேருக்கு இதில் தெரியும். நான் எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி அக்ரி 2005ல் முடித்தேன். முடிச்சு நான் ஒரு 3-4 கவர்மெண்ட் ஜாப் செலக்ட் ஆயிருந்தேன். சிண்டிகேட் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக செலக்ட் ஆயிருந்தேன். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிசியில் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். யூபிஎஸ்சியில் 2 தடவை இன்டர்வியூ போயிருக்கேன். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒரு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் 6 மார்க்கில் லூஸ் பண்ணேன். தென் யூபிஎஸ்சிலே அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஒரு எக்ஸாமு, அதில் ஆல் இண்டியா ரேங்க் 175 வாங்கி டிஎஸ்பி போஸ்ட் கிடைச்சிச்சு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில். அவுட் ஆஃப் சம் பர்சனல் ரீசன் அண்ட் ரிசர்ச் ஜாப், இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், சீனியர் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம ஒரு டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வி கேன் ஈஸிலி சக்சீட். இப்போ நான் படித்தது அக்ரி, ஆனால் என்விரான்மெண்டல் சயின்ஸ் எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், என்னோட மிஸ்ஸஸ்க்கு தெரியும். அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு நான் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது ஹார்ட்லி ஒரு 10 days இருக்கும். வித்தின் திஸ் 10 days ஐ கிராக் தட் நெட் எக்ஸாமினேஷன், யூஜிசி நெட்டு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே வாஸ்டாக படிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் மைண்ட் மேக்கப் தான் நம்ம பண்ணணுமே தவிர. ஸோ அதை சொல்றதுக்காட்டி தான் இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மைண்ட் மேக்கப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த மென்டாலிட்டி சைக்காலஜியை விட்டுட்டு எல்லாருமே சிலபஸ் மார்க்ஸ் இதை மட்டும் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் ஜாயின் வித் கவின்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. கவின்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஹெல்ப் மூலமாக அங்கே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸாக எந்த லேக்குனே இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேன், கேரளாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, சார் என்கிட்ட கேட்குறாரு, ராஜேஷ் சார் கேட்குறாரு, ராஜேஷ் சார் நான் அந்த இடத்துக்கு நானும் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொன்னோன்னா நான் ஈஸியாக அந்த வழியை சொல்லிடுவேன். சார் இந்த மோடில் போங்க, இடத்துக்கு போங்க, ஈஸியாக ரீச் ஆயிடலான்ட்டு. அதை தான் இப்போ நம்ம பண்ணணும், அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வி ஹவ் ட்ராவல்ட் ஃபார் லாங் மெனி இயர்ஸ் இன் திஸ் காம்படிட்டிவ் ஃபீல்ட். ஸோ தட்ஸ் அ திங் வி ஹவ் மேட் எ டிசைன். இதை எப்படி நம்ம அணுகலாம், இந்த 2 மாசத்துல எப்படி அணுகலாம் அப்படின்றது, அது ஸ்ட்ராட்டஜி பார்ட். அதுக்கு முன்னாடி நம்ம மென்டல் பார்ட், ஆர் வி ரெடி வித் அவர் மென்டல் பார்ட். ஸோ யாராச்சும் ஒரு ஆள் சார் வாட் இஸ் காம்படிஷன் சொல்ல முடியுங்களா? அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே போட்டி போடுறாங்க, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க போட்டி போடுறாங்க, ஷார்ட் டைம் பீரியட். இதான் சார் பெரிய ப்ராப்ளமே. சப்ஜெக்ட்லாம் 2வது, ஓகேங்களா? அது நம்ம சப்ஜெக்ட் இப்படி ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இருந்தாலும் ஏன் அந்த பயம்? அப்போ காம்படிஷன் என்ன? யாராச்சும் ஒரு ஆள் சார், those who are free to discuss, you can tell me what is competition. Sir, anyone can unmute and you can tell me what is competition. போட்டினா என்ன? முதல்ல அந்த போட்டினா என்னன்னு தெரியாம சப்ஜெக்ட் அணுகுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம். ஸோ வாட் இஸ் காம்படிஷன் சார்? எனி ஐடியா சார்? என்னடா ஃபர்ஸ்ட் இடத்துல கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி குரூப்பு,
ஒரு ஓரியன்டேஷன்னால we can have a free discussion. Anyone, sir? What is competition? According to your own opinion. Actually, this question is a subjective question. இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு தான் இருக்கும். பட் வாட் இஸ் காம்படிஷன்? இதை முதல்ல சொல்லணும். போட்டினா என்னன்றத தெரியாம நம்ம போட்டி போடுறதுனால தான் ஜெயிக்க முடியல. அப்போ காம்படிஷன் என்ன? இது வரைக்கும் நான் டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணதில்லை லைஃப்ல. ஒரே ஒரு தடவை ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருந்தாரு. அவர் என் ஃப்ரெண்டு தான். அவரை பார்க்கும்போது தான் சரி நம்ம அவரோட இத்தனை ரேங்க் அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி 175 ஆல் இந்தியா ரேங்க் 175 எடுக்க முடிச்சு. அப்போ காம்படிஷன் என்ன சார்? Anyone, sir? Sir, we have to discuss lot many things out of our strategies. So நானே நிறைய நேரம் எடுக்க வேணாம்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் யாராச்சும் வாட் இஸ் காம்படிஷன் சொன்னீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். செலக்ட் ஆகணுன்ற நோக்கத்துல ப்ரிப்பேர் பண்றதுன்றதால அந்த பய உணர்வு வருது. செலக்ட் ஆகணுன்ற நோக்கத்துல ப்ரிப்பேர் பண்றதுனால அந்த பய உணர்வு வருது. தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு பதட்டம் வருது. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் காம்படிஷன்? போட்டினா என்ன ஃபர்ஸ்ட்? எத்தனை பேர் அப்ளை பண்றோம்? ஒரு எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்றோம். அப்ப காம்படிஷன் என்ன? அந்த பதட்டம் எல்லாருமே வரும். நீங்க எத்தனை தடவை கிளாஸ் எடுத்தாலும், எத்தனை வருஷம் நீங்க ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு PhD தீசிஸ் சப்மிட் பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க பிரசன்டரா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வரும். ஒரு பதட்டம் வரதான் செய்யும். எக்ஸாம் நம்ம எத்தனையோ எக்ஸாம்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நம்ம ஒரு பதட்டம் வரும். ஏன் அந்த பதட்டம் வருது? நாமளும் பார்ட்டிசிபேட் பண்றதால போட்டியாளர்ன்ற ஒரு இதால. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மே நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? பழனியம்மாள். Okay, thank you. Pandi sir, you are from English literature, sir. Yes, yes. Shall we yes. get some points from you? What is Yes, competition, sir? You might have Competition is a struggle to win. struggle to win. Yes, it's a struggle. It's a will. It's a faith. Yes, sir. Then, sir. Yes. Pandi sir, anything, sir? Anything have you come across about what is the definition of competition? It is anything like that, sir? Can we have a prefixed definition about what is competition? Well, I personally feel that competition is nothing but a struggle to win. Okay, sir. We, sir. we are forced to go somewhere. We Fine. quit destination and we are trying to reach the destination. That is competition. Fine, sir. At least we have reached. Say, இப்போ 3 பேர் நிறைய பேர் விஷயங்களை சொன்னீங்க. காம்படிஷன் என்னன்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. பட் ஐ எம் ஃபீல் வெரி மச் ஹாப்பி தட் யூ ஹவ் மேட் சம் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். சார், அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் தட் காம்படிஷன் அப்படின்னா போட்டின்றது வெளியால் கூட நம்ம போட்டி போடுறது போட்டியே கிடையாது. அதான் முதல் ரீசன். நம்ம யாரும் இத்தனை வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்றது அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தோக்குறதுக்கு காரணம். அப்ப காம்படிஷன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க உங்களுக்குள்ள போட்டி போடுறது. எத்தனை வேகன்சி இருக்குன்றதுல முக்கியம் கிடையாது. சார், நான் ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் UPSCல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். வந்து 6 மார்க்ல சர்வீஸ் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து TNPSCல ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எக்ஸாம் எழுதுறேன். அதுக்கு மென்டல் மேக்கப் 1 மந்த்ல ரெடி ஆகணும். ஓகேங்களா? இந்த மீன் கேப்ல நெக்ஸ்ட் இயர்ல DFO குரூப் 1 ரேங்க்ல ஒரு எக்ஸாம் வருது. 3 போஸ்டிங் தான். என் கூட IFS இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு பொண்ணு ஹேமான்னு சொல்லிட்டு அந்த 3 போஸ்டிங்ல அவங்க சர்வீஸ் வாங்கினாங்க. ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டசன்ட் பாதர்ஸ் ஹியர். அது பாதரே பண்ணக்கூடாது. அப்ப காம்படிஷன் இஸ் proving ourselves, I think. proving yourself. You have to compete with yourself. Yes, நீங்க we should உங்களுக்குள்ள compete போட்டி with போடணும். ourselves only. Yeah, it's ourself. அப்ப நான் என் கூடயே போட்டி போடுறேன் அப்படின்னா நான் யாரு, நான் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன், இதுக்கு தான் நீங்க ஒரு இன்ஸ்டியூட் டைப். சரி, நான் இதெல்லாம் பண்ணாம டைரக்டா வந்து ஓரியன்டேஷன் கொடுக்காம சரி இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படின்றது என்ட்ரு ஆகுறது எனக்கு நோக்கம் கிடையாது. கவின்ஸ் அகாடமிக்கு அந்த நோக்கம் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு ஸ்மால் குரூப் இருந்தாலும் இதில் சக்ஸஸ் அட்டைன் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். காம்படிஷன் அப்படின்னா போட்டி உங்களுக்குள்ளதான். இத்தனை பேர் இப்படி படிக்கிறான், என் கூட இருக்கவங்க அப்படி ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க குடும்ப நிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தான் நம்ம டிவைஸ் பண்ணணும் பிளானை. நான் எப்படி இருந்தா நான் படிப்பேன், எப்படி இருந்தா நான் அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ இஃப் ஐம் நாட் ராங், பாண்டி செல்வன், யூ மைட் ஹவ் ஹர்ட் சம்திங் அபவுட் எட்கார்ட் கெஸ்ட், இஃப் ஐம் நாட் ராங். சக்சஸ் இஸ் ஃபெயிலியர் டேர்ன்ட் இன்சைட் அவுட். அப்படிதான் ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குல்ல சார், எட்கார்ட் கெஸ்ட். Counted
t-test by those who never succeed. ஓகே. சக்சஸ் இஸ் ஃபெயில்யூர் டர்ன்ட் இன்சைட் அவுட். நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் தவறை திருத்திக்கிட்டா அதுதான் வெற்றி. அப்போ நான் செய்யற தவறை நான் தான் உணரணும். வெளியே இருக்க ஆள் சொல்ல முடியாது. நான் யார் கூடயும் போய் காம்பீட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே நம்ம தோத்துட்டோம். நீங்க எல்லாரும் கூடயும் போய் அவன் போய் இந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டான், இவன் இந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டான், அவன் இவ்வளவு மெட்டீரியல் வச்சிருக்கான், இந்த மாதிரி படிக்கிறான் அப்படின்னு அடுத்தவனை பார்த்து 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 நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்க அங்கேயே ஃபெயிலியர் ஆயிட்டோம்னு அர்த்தம். Yeah, நான் we should போடுறதா analyze strategy. our mistakes first. Yeah, we have to analyze our self-evaluation. We have to do self-evaluation and we have to do some self-improvement. அதான் Yes, sir. காம்படிஷன். நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் படிக்கும்போது எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன், what I have learned. So first thing I want to make this particular point very clear. காம்படிஷன் அப்படின்னா வெளியே கிடையாது. அதனால வேகன்சியை தூக்கி போடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு சில நிறைய ஆஸ்பிரண்ட் கேட்குற விஷயம், சார் 2 மாசம் தான் சார் இருக்கு, 2 மாசத்துல சிலபஸ் முடிச்சிடலாமா சார்? 2 வருஷம் டைம் கொடுக்குறேன் நான். இப்போ நோட்டிஃபிகேஷன் சார் இப்போ 2 வருஷம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 வருஷம் கொடுத்து நீங்கள் டாப்பர் ஆயிடுவோமா சார் நம்ம? அப்பயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடைசியா 1 மாசத்துக்கு முன்னாடி சரி இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் தள்ளி போயிட்டே இருக்கும். திரும்ப 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம புக் எடுப்போம். இது எல்லாரோட சைக்காலஜி, இது ஹியூமன் சைக்காலஜி. ஸோ நமக்கு எவ்வளோ மாசம் கொடுக்கணுன்றது முக்கியம் கிடையாது. சொல்ல போனா 2 months அப்படின்னு சொல்றது இட்ஸ் வெரி ஆப்டிமல் டைம் பீரியட். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் 2 monthsன்றது வெரி ஆப்டிமல் டைம் பீரியட். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்க முடியும். யாரா இருந்தாலும் எனக்கு ஹியூமன் மென்டாலிட்டி அவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். 1 வருஷம் கொடுத்தோம், 6 months கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கேப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். நம்மளோட அந்த ஃபோக்கஸ் அட்ரினலின் பம்ப்னு சொல்றோம் இல்லைங்களா, படிக்கணுன்ற ஒரு வெறி அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆக. அதனால இந்த ஒரு விஷயத்த இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. இது ஆப்டிமம். இதுக்கு மேல படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாலும் அது ப்ரொடக்டிவா இருக்காது. ஓகேங்களா சார்? இது நிறைய பேர் கேட்ட கொரி என்கிட்ட, சார் 2 மாசம் போதுமா? தாராளமா போதும். 2 மாசத்துக்குள்ள டெஸ்ட் பேட்சை முடிச்சுட்டு நீங்க செல்ஃப் ரிவிஷன் பண்றதுக்கும் தாராளமா டைம் இருக்கும். ஓகே, அப்ப இப்ப என்ன பண்ணலாம் சார்? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஒரு இன்ஸ்டியூட் கூட எதுக்கு டை அப் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நான் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல ஜியோகிராஃபிலையோ ஜுவாலஜியோ சிலபஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யூனிட்ல மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொன்னா எதை படிக்கணும் எதை படிக்கணும் நான் சொல்லிடுவேன். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஏரியால தான் ஒரு எக்ஸாமினர்னால கொஸ்டின் கேட்க முடியும். அப்ப நீங்க இனிமேல் சப்ஜெக்டை ஃபுல்லா படிக்கிறது மிக மிக தவறு. சப்ஜெக்ட் எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒரு யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா அதுல எப்படி நீங்க அப்ஜெக்டிவ் பாயிண்டை எடுக்கிறீங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது நீங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸா இருக்கீங்க. இருந்தாலும் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் விட்டுருவோம். எங்க அப்ஜெக்டிவ் பிக்கப் பண்றது. சரி, இந்த பேசேஜ் 2 பேராகிராஃப் படிச்சிருக்கோம். இந்த 2 பேராகிராஃப்ல அவன் எப்படி கொஸ்டின் செட் பண்ண முடியும் ஒன் வேர்ட்ல, அதை செலக்ட் பண்றதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். அந்த வேலையை தான் இப்போ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றதுல நம்ம கொஸ்டின் மாடல் அந்த மாதிரி தான் செட்டப் பண்றோம். வி ஹவ் பிளான்ட் இன் சச் அ வே. ஸோ இது ஹோலிஸ்டிக்கா பண்ணணுன்றதான் என்ன நோக்கம். நிறைய பேர் வந்து என் மிஸ்ஸஸே சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியே வந்து இன்ஸ்டியூட்ஸ்ல 30,000 40,000 கேட்குறாங்க, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நம்ம ஒரு பேக்கேஜா கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி டவுட் கிளியரன்ஸ் வந்து எல்லாமே பண்ணலாம், ஒரு டிசைன் பண்ணலான்னு பண்ண ஒரு விஷயம். ஸோ இது கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவோம், எக்ஸாம் பேட்டர்னை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கவர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, சரி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வி ஹேவ் அ ஸ்டாஃப் கால்ட் அஸ் பகலவன் ஒரு சார் இருக்காரு. அவர் தமிழ் எலிஜிபிலிட்டியும் முடிச்சிருவாரு, தமிழ் ஆப்ஷனும் பண்றாரு. இப்போதைக்கு தமிழ் ஆப்ஷனும் ஹிஸ்டரி ஆப்ஷனும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபேக்கல்டிஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வருது, 150 மார்க்ஸ். அது இல்லாம டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன். இது டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் முடியுமா சார் இந்த டைம் பீரியட்ல பண்ண முடியுமா? யாராச்சும் பாத்தீங்களா சார் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன்ல என்னென்ன கவர் பண்றாங்கன்ட்டு? சோ நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க. ஒரு டிஎன்பிசிக்கு நம்ம என்ன படிக்கணுமோ அந்த டிஎன்பிசிக்கு படிக்க வேண்டிய ஜிஎஸ் பார்ட்டை உங்களுக்கு சிலபஸா கொடுத்துருக்காங்க 50 மார்க் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல. ஸோ இட் கவர்ஸ் வேரியஸ் திங்ஸ், இந்தியன் எக்கானமி, இந்தியன் பாலிட்டி, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல 50 மார்க்ஸ் இருக்குங்களா. ஜெனரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸ், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாம் கவர் பண்ணி 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னு சொன்னா இது பயமுறுத்துற ஒரு விஷயம்.
இதை அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல சேஃபா 35 மார்க் மேல உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியலனா கூட 35 மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்மட் ஃபார் எஸ்ஏ ரேட்டிங்? இந்த எஸ்ஏ ரேட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சாவே உங்களுக்கு விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா கூட 35 மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். மீத விஷயம் 15 மார்க் எடுக்கிறதுக்கு சப்ஜெக்ட் தெரியணும். அந்த சப்ஜெக்ட் தெரியறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 செஷன் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஏரியாக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் கிளம்ப் பண்ணி ஒரு 5 செஷன்ல கம்ப்ளீட்டா ஒரு ஹோலிஸ்டிக் வியூ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி ஒரு ஐடியா ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஃபுல்லா முடிச்சிடலாம். அதுல திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும், டிபிஎஸ்பியை கம்பேர் பண்ணி வரும், கான்ஸ்டிடியூஷனோட வேலிடிட்டியை பத்தி கொஸ்டின்ஸ் வரும், கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷனை பத்தி வரும், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தி வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல செலக்டிவா சில ஈவெண்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா எஸ்ஏ பத்தி கேட்கும்போது அதுல என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். இது எந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் பண்றாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா 50 மார்க்ஸ் நார்மலா ஒரு எஸ்ஏன்னு கேட்டோம்னா அட்லீஸ்ட் மினிமமா ஃபிக்ஸ் பண்ணா 25 மார்க்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 100, 150 வரைக்கும் போகலாம் எஸ்ஏ மார்க் உங்களுக்கு. ஆனா அதுக்கு டைமிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார் டைமிங்? டிஸ்கிரிப்டிவ் 3 hours கொடுக்குறாங்க. 3 hoursல நீங்க 50 மார்க்ஸ் எழுத போறீங்க. 1 hour sir, 1 hour. 1 hour தான் sir. சார் 1 hour சாரி சார், டிஸ்கிரிப்டிவ்க்கு 1 hour டைமிங். 1 hourல 50 மார்க்ஸ்ன்றது எழுத முடியுமா சார்? ரொம்ப கம்மி. ஆக்சுவலா 300 வேர்ட்ஸ் 300 வேர்ட்ஸ் தான் நான் 3 ஹவர்ஸ்னு சொல்லிட்டேன். 300 வேர்ட்ஸ்க்கு 1 hour அப்படின்றது அதிகமான டைம் பீரியடா கம்மியான டைம் பீரியடுங்களா சார்? 300 வார்த்தைகள் அடங்கிய ஒரு கட்டுரை. இதுக்கு 1 மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகமான டைம் பீரியட் மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஒரு ரஃப் ஒர்க் பண்றதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ரஃப் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரஃப் ஒர்க் பண்ணதை இங்க கண்டென்ட்ல கொண்டு வந்தீங்க மெயின் பேஜ் அப்படின்னு சொன்னா அதுலயே 35 மார்க்ஸ் அச்சீவ் ஆயிரும். இன்னும் நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் டிஸ்கஸ் பண்ண என்விரான்மெண்டல் சயின்ஸ்னா என்ன, ஈக்காலஜினா என்ன, அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண அதை நம்ம கொஞ்சம் ரைட் அப் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல சாலிடா ஒரு 40 மார்க்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இது பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்க சார். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு எலிஜிபிலிட்டிக்கான தமிழையும் கவர் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் கவர் பண்ணிட்டு எல்லாமே டெஸ்ட் பேட்ச் வச்சு 2 யூனிட்டா வச்சு ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வச்சு எடுக்கிறதுனால ஏனோ தானோன்னு டெஸ்ட் வைக்கிறதுக்கு நமக்கு இங்க ஐடியா இல்லைங்க சார். இப்போ நம்ம ஒரு யூனிட் கவர் பண்ணோம் அப்படின்னா அது ஹோலிஸ்டிக்கா அந்த யூனிட்டை ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இஃப் டிமாண்டட் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பத்தி ஒரு ஸ்னிப்பெட்ஸ் கொடுத்துடலாம். லாஸ்ட் மினிட் ரஷ் அப் நீங்க ஒரு 1 வீக் முன்னாடி அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா மோர் தென் சஃபிஷியன்ட். நம்ம ஓவராலா கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் சார் பிளான். யாருக்காச்சும் ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அப்புறம் we can move to the next steps. பகலவன் சாரும் ஸ்வர்ணவேல் சாரும் ஹிஸ்டரி ஃபேக்கல்ட்டி தமிழ் ஃபேக்கல்ட்டி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நான் பேசுனதுல என்னமாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா சார்? Much clear. ஓகே, தேங்க்யூ சார். கைண்ட்லி ஃபீல் ஃப்ரீ சார். இது நான் யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது நான் 10 வருஷம் 15 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இனிஷியல் டேஸ்ல எனக்கு தெரியல. போட்டினா என்னன்னாவே ஒரு பயம், நம்ம மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஓகேங்களா? அப்ப நம்ம யாரும் தெரிஞ்சுட்டா அதை மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். மற்றவனோட சேர்ந்து கம்பேர் பண்ணிட்டு அவன் இந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டான் இந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டான் இவ்வளவு மெட்டீரியல் படிக்கிறான் என்னத்தை படிக்கணும்? இதுக்கு மேல என்ன சார் படிப்பீங்க? நீங்க ஒரு 6-7 வருஷம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் டிராவல்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் லாஜிக் அண்ட் அனாலிசிஸ். ஏன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதற்கு மேல ஆன்சர் தெரியணும்னே அவசியம் கிடையாது. கொஸ்டின் ஏன் கேட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஒவ்வொரு கொஸ்டின் இவன் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா லாஜிக்கல் பேசிஸ்ல வந்துடும். அந்த லாஜிக்கல் பேசிஸ் தான் நம்ம கொஸ்டின் செட் பண்ண போறோம். ஷுவர்லி அப்படிதான் கொஸ்டினரும் கொஸ்டினரும் அப்படிதான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். எங்கெங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. இதை நாங்க அஷ்யூர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. If you have any queries, kindly unmute and you can have a discussion, sir. Anyone, sir?
ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் பகலவன் சார். சார் நீங்க நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சார் வந்து நீட்டா ரொம்ப அழகா காம்படிஷன் எக்ஸாம் என்ன அப்படின்றது வந்து தெளிவா சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2708 வேக்கண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல சார் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு வேலை, சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம வந்து உட்காந்து படிக்கணும். ஸோ இருக்கிற டைமை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணி அதுக்குண்டான எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கொண்டு போகலாம், சரிங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கட் ஆஃபை நம்ம வந்து ரீச் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ட்ல முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ அது இருந்தாதான் நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும். ஸோ நம்மளால இது முடியுமா அப்படின்னு ஆசிலேஷன் வந்துட்டாவே நம்ம பின்னாடி போயிடும்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ எவ்வளவு வேக்கண்ட் இருக்கிறதுன்றத கன்சிடர் பண்ணாம அதுல நமக்கு ஒரு வேலை அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட்டோட நம்ம வந்து படிக்கணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 230 மார்க்குக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். நீங்க இதுலயே கூட பார்க்கலாம், நீங்க சாரு வந்து இது ஸ்கிரீன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுல நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க. அதுல நீங்க மத்த தமிழ் லாங்குவேஜ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேஜர் இல்லாதவங்க வந்து பண்ணலாம். ஆனா அதுக்காக கொஞ்சம் நாம வந்து எஃபோர்ட்டை போடுற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ். ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 இருக்கும். டோட்டலா அது ஒரு 40. 1 மார்க் வந்து ஒரு 10 இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 50 மார்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் நமக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பில 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மார்க். ஸோ 150 மார்க், சரிங்களா? ஸோ இது அவங்கவுங்க மேஜரை பொறுத்து வரும், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானதுதான். இப்ப வர நம்ம 2021ல தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கம்பல்சரி வச்சுட்டாங்க. நீங்க எனி எக்ஸாமினேஷன் டெட், டிஆர்பி, இப்ப நம்ம எழுதுற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஸோ எனி எக்ஸாமினேஷன்ல இந்த கம்பல்சரின்ற 2021லயே பில் பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்க பேசிக்காவே ஸ்கூல்ல வந்து தமிழ் ஒரு பேப்பர் எடுத்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு நம்ம அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல கிடையாது. சரி, இதுல எத்தனை பேர் தமிழ் மேஜர் வந்து இருக்கீங்க? இனிவன் தமிழ் மேஜர், தமிழ் மேஜர் எவ்வளவு வேக்கண்ட்னு தெரியுங்களா சார்? எனிவன், மேம் ஆர் சார், எனிவன் தமிழ் மேஜர் இருக்கீங்களா? தமிழ் மேஜர் யாருமே இல்லைங்களா? சார் For எனக்கு தெரிஞ்சு English, இதுல யாரும் தமிழ் 400, மேஜர் sir. இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சார் இங்கிலீஷ்க்கு புரியல சார். 400. இங்கிலீஷ்க்கு 400 வேகன்சிஸ் இருக்கு. சார் 309 வேக்கண்ட், 310. இங்கிலீஷ்க்குங்களா? இல்ல தமிழ் தமிழ், சார், தமிழுக்கு தமிழுக்கு தமிழ். தெரியல. இங்கிலீஷ்க்கு 400. If I am not right. If I am not. ராங். ஓகே சார், ஓகே, நோ ஓகே இஷ்யூ. எனிவன் தமிழ் மேஜர் இஸ் தேர்? சார். அஸ்னவின் ஒரு ப்ரொஃபைல் நேம்ல இருக்கவங்க அவங்க தமிழ்ல இருக்காங்க. அப்படிங்களா? ஷேர் சரி, பண்ணிருக்காங்க, ஓகே சேட் சார். பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே சார், ஓகே, ஃபைன். சரிங்க, நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மொத்தம் 10 யூனிட் இருக்கு நமக்கு. இதுல நீங்க பேசிக்காவே தமிழ் மேஜர் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஜி முடிச்சுட்டு இதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிஎட் அதை தாண்டி டெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே முடிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ செட்டு நெட்டு எல்லாமே வந்து வச்சிருப்பீங்க. இன்னும் காலேஜ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை நம்ம டெப்தா வந்து படிக்க போறோம், சரிங்களா? இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நம்மளால வந்து கேட்கிற கொஷினை கண்டிப்பா வந்து ஆப்ஷன்ல குடுக்குறப்ப அது வந்து எது ராங் ஆன்சர் அப்படின்னு ஒமிட்டேட் பண்ணி சரியான ஆன்சர் நம்மளால எடுக்க முடியும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப மொத்தம் 10 யூனிட், சரிங்களா? ஸோ முதல் யூனிட் பேசிக்காவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்.
அதுல நாம வந்து டெப்தா எப்படி நாம வந்து பண்ண போறோம். இதுல நீங்க 6th to 12th வரைக்கும் அப்படின்ற புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தாண்டி நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதையும் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணோம். ஆனா அதற்கு முன்னாடி 6 to 12 அப்படின்றது அந்த பேசிக் டேட்டாவை நமக்கு வந்து நல்லா தெரியணும். இப்ப பேசிக்காவே 10 பாட்டு 8 தொகை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். பாண்டியர் மதில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம். சோ அந்த 10 பாட்டு 8 தொகையில என்னென்ன டேட்டா எல்லாம் நம்ம வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கு. அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற டேட்டாவையும் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா ஈஸியா அந்த யூனிட் 1ன்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இப்படிதான் நமக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம வந்து தமிழர்களுடைய பண்பாடாகட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்கால வந்து பாத்தீங்கன்னா அறிஞர்கள், தேசிய தொண்டுக்காக செய்த தமிழ் அறிஞர்கள். சோ இந்த டாபிக் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்கை பேஸ் பண்ணி தான். சோ இலக்கிய திறனாய்வுகள்னு ஒரு டாபிக் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதழியல் பத்தி இருக்கும். சோ இந்த 2 வந்து இயல் மட்டும்தான் கொஞ்சம் நாம வந்து அப்டேட்டடா இருக்கணும். மீதி எனக்கு தெரிஞ்சு 7ல இருந்து 8 இயல் ரொம்ப எளிமையானதுதான். என்ன நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டேட்டாவை கொஞ்சம் டெப்தா படிக்கணும். சோ அதர்வைஸ் நம்ம ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ என்ன அப்படின்னா அதுக்கு எஃபோர்ட்ட போட்டு படிக்கணும். சரிங்களா? சோ அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பேசிக் டேட்டா எல்லாமே இப்ப நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காப்பியங்கள் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். காப்பியங்கள்ன்றது யாருடைய காலம்? சோழர்கள் காலம் தான் காப்பிய காலம். சோ அந்த மாதிரி பேசிக் டேட்டா அதே மாதிரி நமக்கு வந்து ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம்னா அதுக்கு ஏன் அதை வந்து வகைப்படுத்துறாங்க? எப்படி அதை வகைப்படுத்துறாங்க? சோ அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதிகாசங்கள் புராணங்கள்ல இருந்து நமக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. புராணங்கள்னா என்ன? புராணங்கள்னாவே வாழ்க்கை வரலாறு. அதுல நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா சிலபஸாவே கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிளையாட புராணமாகட்டும், சீரா புராணமாகட்டும், சோ வில்லி பாரதம் இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு எஃபோர்ட்ட போட்டீங்க. இதுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா ஈஸியா நமக்கு ஒரு போஸ்டிங் கிராக் பண்ணிடலாம். டிஎன்பிசி படிச்சீங்க கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அவங்க இதுல அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே நம்ம வந்து இதுல டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பீங்க. ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் கேப் கூட விட்டுருக்கலாம். சோ பட் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ நான் சொல்ல வர்றது மறுபடியும் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை விட்டுட்டோம்னா ஆப்ஷன்ல இருந்து நம்மளால ஆன்சர் எடுக்கிறது கடினமாயிடும். சரிங்களா? சோ எனிஒன் தமிழ பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எலிஜிபிள் டெஸ்ட்ட விட்டுருங்க. டோன்ட் வொரி. அது ரொம்ப எளிமையானது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ மேஜர் வேற ஏதாவது தமிழ் டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். சரிங்களா? சோ 10 இயல ஈஸியா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த 2 இயல் தான் கொஞ்சம் கடினமானது. அதர்வைஸ் 8மே நமக்கு வந்து ஈஸி தான். எனிஒன் யாராவது தமிழ் பத்தி ஏதாவது டவுட் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். எலிஜிபிள் டெஸ்ட்ல கூட கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல நமக்கு நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அத நீங்க வந்து ஒருக்கா ரீகால் பண்ணிட்டு கூட போலாம். இல்ல நம்ம சார் சொன்ன மாரி வைக்கக்கூடிய தேர்வுகள்ல டெஸ்ட்ல எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அத ஃபாலோ பண்ணாலுமே கூட நமக்கு எலிஜிபிள் டெஸ்ட் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ தமிழ் தகுதி தேர்வு ஒரீஸ் வேண்டாம். சரிங்களா? சார் கம்பல்சரி இது வந்து 6th to 12th தமிழ் படிக்கணுமா சார்? தமிழ் தகுதி தேர்வுக்கு தேவையில்ல. நான் சொல்றது மேஜர். தமிழ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு தான் இல்ல சொன்னேன். இல்ல இப்ப உங்களுக்கு தகுதி வந்து தேர்வுக்கு தான் சார் நான் கேக்குறேன். அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. மேம் தமிழ் தகுதி தேர்வுக்கு அதான் நான் அதான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் தான். அதுவுமே அப்ஜெக்டிவ் மெத்தட் தான் இருக்கு. நான் அதுக்கு தான் ம். சொல்றேன் ப்ரீவியஸ் கொஸ்டின பார்த்தால் கூட போதுமானது. ஏன்னா நம்ம வந்து 50க்கு 50 வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 40% எடுத்தனா நமக்கு வந்து போதுமானது அதுல. அதுக்கு சோ 6th to அதனால 12th கம்பல்சரி படிக்க வேண்டாம். எல்லாமே வரி வரியெல்லாம் தேவையில்லைங்க மேம். வந்து ம். பாத்தீங்க அப்படின்னா பேசிக் டேட்டா இருந்தால் போதுமானது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து நம்ம இலக்கண கேள்விய வந்து பேஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இலக்கண கேள்வி எந்த மாரி கேட்பாங்க? பேசிக்கா நமக்கு வந்து எழுத்து இலக்கணத்துல என்னென்னலாம் இருக்கும்? சோ சுட்டு ம். எழுத்துனா என்ன? வினா எழுத்துனா என்ன? அதே போல உங்களுக்கே தெரியும். இப்ப இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. வினைமுற்றுனா என்ன? பெயரெச்சம்னா என்ன? வினையெச்சம்னா என்ன? இந்த மாரி ஆமா. பேசிக் கேள்விகள் அகர வரிசைப்படுத்துக அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ம். அதெல்லாம் ரொம்ப சரி. எளிமையான டாபிக் தான் மேம். நீங்களே நான் தான் சொல்றேன். நீங்க அத எழுதுனாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் வந்து போட்டுறலாம். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் அத ஒரு பேப்பரா எடுத்துட்டு தான் வந்திருப்பீங்க. சோ ம். அதனால அது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். என்ன நான் நடத்துறேன். எலிஜிபிள் டெஸ்ட் நான் நடத்துறப்ப உங்களுக்கு வந்து டவுட் இருந்தா நம்ம கேட்டுக்கலாம். பட் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின பார்த்தோம்னாவே நமக்கு ஐடியாலஜி கிடைச்சிரும். சோ எப்படி ஓகே. குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது, ஒலி வேறுபாடு ம். இந்த மாரி தாங்க மேம் இருக்கும். சின்ன ஓகே. சின்ன டாபிக் தான்.
என்ன சில கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 6ல இருந்து 10th வரைக்கும் பர்ட்டிகுலர்லி 9th புக்கும் 10th புக்லயும் எடுப்பாங்க. சோ அது வந்து பாரதியார் பத்தியா கூட இருக்கலாம், அல்லது இலக்கியங்கள்ல கூட இருக்கலாம், அல்லது செய்யுள் பகுதியில் கூட இருக்கலாம். சோ அந்த மாரி வரும். ஓகே. ஓகே, ஓகே. சரி, தமிழ் வேற யாருக்காவது எலிஜிபிள் டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எலிஜிபிள் டெஸ்ட்ல ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ரொம்ப எளிமையானதுதான். சரிங்களா? மேஜர் டாபிக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அத நல்லபடியா படிங்க. அதுல வெயிட்டேஜ் கொடுங்க. சார் அது நோட்ஸ் மேம் மாதிரி சொல்லுங்க மேம். இருந்தா கூட ஷேர் பண்ணா கூட அது நோட்ஸ் மாதிரி இருந்தா ஷேர் பண்ணா கூட அதை படிச்சா கூட ஒரு ஐடியா கிடைக்கும்ல சார். அப்ப நீங்க நடத்துனது புரியும்ல. சப்போஸ் சொல்றேன் நான். மேம் டெஃபினட்டா அதாவது மேம். நோட்ஸ் நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு 50 செட் கொஸ்டின் இருக்கு மேம். அதுல 5000 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க சும்மா அதை அப்படியே ஓகே. ரீகால் பண்ணா கூட போதுமானது மேம். ஓகே. நோட்ஸ் எல்லாம் ஒண்ணு படிக்க வேணாமா சார்? அப்ப நான் இது மேம் படிச்சாலே நோட்ஸ் போதுமா? நான் வேணா குடுக்குறேன் மேம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நோட்ஸ் நான் வேணா குடுக்குறேன். அதை ஜஸ்ட் அஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஸ்டின் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார். அதுக்காக கண்டிப்பா கேட்டேன். டெஃபினட்டா ஈஸியா இருக்கும். மேம் என்னன்னா பேசிக் சரி. இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க மேம். அதுவே நீங்க வந்து எலிஜிபிள் ஓ டெஸ்ட் பாஸ் ஆன மாதிரி தான். இப்ப பேசிக் இலக்கணம்னா ஓ, அதான் சொல்றேன் இலக்கணம். இல்லைங்களா? ஒரு பெயரெச்சம், வினையெச்சம் குடுக்கறது, அகரவரிசையை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, ஒலி வேறுபாடு. ஓ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒலி ஓ, அது வேறுபாடு எல்லாமே அப்படின்னா இலக்கணத்துல வந்துரும். எஸ் அது மேம், எல்லாமே எஸ் மேம். இலக்கணத்துக்குள்ள வந்துரும் சொல்லட்டேன். ஓகே சார். ஓகே. எஸ் மேம், எஸ் மேம். அப்ப நீங்க இலக்கணம் கிளாஸ் எடுத்தா நான் கொஞ்சம் இதாயிடுவேன் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்து. இலக்கணம் நம்ம வந்து பேசிக் எடுத்துட்டோம்னாவே போதுமானது. கண்டிப்பா நம்ம எலிஜிபிள் டெஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சில பேர் தமிழ் தான் ம். அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடக்கூடாது. தமிழ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு ஈஸியா பண்ணிடக்கூடாது. ஏன்னா உலகிலேயே நான் சொல்றது என்ன பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. தமிழ்ன்றது கடல் மாதிரி. நீங்க உலகிலேயே அதான் இந்த சார். தமிழ் மொழியை விட வேற எந்த மொழிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு. அததான் பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. என்று பிறந்தவர்கள் என உணராத என்பதாம் எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போய் இனிதாவது எங்கும் காணும் சொல்லியிருப்பாரு. இது நீங்க இதுல கூட நாங்க பாத்துக்கலாம். என்னன்னா இப்ப நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை கத்துக்கிறாங்க. வேலைக்கு வரீங்க. நீங்க ஆமா சார். பாத்திருப்பீங்க ஆமா உங்களுடைய நம்ம ரியல் லைஃப்ல. பட் நம்மளால ஹிந்திய கத்துக்க முடியாது. கரெக்ட் தான். எஸ் மேம். அதுதான் ஆக்சுவலா நான் தமிழுடைய சிறப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலா நானு. ஆனா ஓகே கொஞ்சம் மேம். தமிழ் ஓகே. நினைச்சா பயமா தான் இருக்கு சார். தமிழ் நினைச்சா பயமா தான் இருக்கு கொஞ்சம். அந்த அது நீங்க டிஸ்கஷன்ல எப்படி பயப்பட தேவையில்ல இருக்குன்னு மேடம். நான் அஷ்யூர் பண்றேன். ஏன்னா சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். சாரோட ஓகே கிராஜுவேஷன் சார். இன்ஜினியரிங். தமிழ் மேல உள்ள பற்றுனால அவரு தமிழ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. போட்டித் ஓ தேர்வுகள் ஓ தமிழ் ஓகே. அதனால எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ஏரியால கார்னர் பண்ணுவாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணா போதும். ஏன்னா லிமிட்டட் டைம் பீரியட்ல ரொம்ப வாஸ்டா படிக்காம நீங்க எலிஜிபிலிட்டிக்கு இவ்வளவு போதுமானதுன்ற ரத்தின சுருக்கமா சார் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க கேட்ட மாதிரி ஓகே. ஸ்னிப்பெட்ஸும் ரெடி பண்ணிடலாம். ஆ ஒரு ஓகே மெட்டீரியல் சார். ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி ஒரு டிட்பைட் மாதிரி புல்லட் பாயிண்ட்ல போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதை நினைச்சு நீங்க அச்சப்பட தேவையில்ல. ஓகேங்களா? சார் இன்ஜினியரிங் ஆனா ஓகே. போட்டித் தேர்வுகளுக்கு அவர் தமிழ் சூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்ல தான் இப்ப ம். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஓகே எஸ் சார். மேம். நான் ஓகே. வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காகவே வந்து இன்ஜினியரிங் தான் நானு. சோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து பிஏ ஓகே. தமிழ், எம்ஏ தமிழ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் போய்கிட்டு இருக்கு. ஓகே சரிங்களா? ஓகே சார். சோ அதனால நீங்க தமிழ் சரி ஒரி சார். பண்ணிக்க வேண்டாம் மேம். ரொம்ப எளிமையான ஃபண்டமெண்டல் ஓகே. இருந்தா போதும். நீங்க ஈஸியா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே மேம். எனிஒன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் மேஜர்ல டவுட் இருந்தாலும் சரி. தமிழ் மேஜர் படிச்சீங்களே உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம இங்க டெப்த்தா படிக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்க சார். வேற ஏதாவது சொல்லணுமா சார்? சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தமிழை பத்தி இட்ஸ் நம்ம ஓகே ஒரி சார். பண்ண தேவையில்ல. ரொம்ப நன்றி சார். ஓகே. பகலவன் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே சார். சார் அப்புறம் இந்த குரூப்ல இருக்க சின்ன குரூப் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓகே தயவு சார். செய்து என்னமாச்சும் ஒரு டிஸ்கஷன் இருந்தாலும், என்னமாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஐயப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூச்சப்படாம கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கிறத பொறுத்து தான் அடுத்து நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேங்களா சார்? சொர்ணவேல் சார், நீங்க ஒரு 2, 3 வார்த்தைகள் பேசுகிறீங்க சார். ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். தேங்க் யூ. அப் டு யூ குட் ஈவினிங் சார். சார். அப் டு யூ. ஆடியபிளா இருக்குங்களா? ஆடிபிளா குட் இருக்கு ஈவினிங். சார். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்கு சார். ஆடியபிளா இருக்குங்களா அப் டு யூ சார். சார்? அப் ஓகே டு யூ சார். ஓகே. ஸோ சார் பேசியிருப்பாங்க. ராஜேஷ் சார் பேசியிருந்தாரு, பகலவன் சார் பேசியிருந்தாரு. ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் பத்தியும், எக்ஸாமோட எப்படி அப்ரோச் பண்ணணும், காம்படிஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்,
அப்படின்றத பத்திலாம் பேசியிருந்தாங்க. நான் உங்களுக்கு மேஜரா ஹிஸ்டரி வந்து எடுத்துட்டு போக போறேன். ஹிஸ்டரியோட டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதை பத்தின ஹாலிஸ்டிக் டிஸ்கஷன்ஸ் எடுத்துட்டு போக போறோம். ஹிஸ்டரி மேஜர் எவ்வளவு பேர் இருக்கீங்க இங்க? ஆடிபிளா இருக்கா சார்? ஆடிபிளா இருக்குங்க சார். ஹிஸ்டரி மேஜரா இருக்கவங்க சாட்ல கூட நீங்க audible, மென்ஷன் audible. பண்ணலாம். ஓகே ஓகே. கைண்ட்லி கேன் மென்ஷன் அட்லீஸ்ட் இன் சாட் பாக்ஸ். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. 150 கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூல கேக்குறாங்க. 10 யூனிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹாலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டரியில ஆரம்பிச்சு மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்கும், ஈவன் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரியில இருந்து கூட மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வரைக்கும் கூட சில இதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப டெப்தா பாக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 2 யூனிட்டும் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதுல ப்ரீ ஹிஸ்டரியில எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு எடுத்துட்டோம்னா அதுல சோர்சஸ்னா மெயினா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நியூஸ்மேட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா காயினேஜ். நம்ம குப்தாஸோட காயினேஜ் பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி டெப்தா பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்ல. ஸோ அந்த ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து ஹண்டர் கேதரஸா இருந்தவங்க எந்த மாதிரி சிவிலைசேஷனை ஃபார்ம் பண்ணாங்க, சிவிலைசேஷன்ல என்ன யூனிக்கான பிக்சர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ் பத்தி தெரியும். அந்த மேஜர் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த இண்டஸோட என்ன சொல்றது, அவங்களுடைய ஸ்பிரிட் எவ்வளவு இருந்தது, அங்க இருந்து எவ்வளவு விஷயங்கள் இப்ப இருக்கிற சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயும் இண்டஸ்க்கு அப்புறம் குப்தாஸாக இருக்கட்டும், குப்தாஸுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய டெல்லி சல்தனேட், முகல்ஸ், மிடிவல் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். இதுல எல்லா இடங்கள்லயும் கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஃபாரினர்ஸோட அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பிவைக்யூஸ் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணா அதை அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு ஹாலிஸ்டிக்கா நம்ம ரெடி ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு ஹிஸ்டரி தரப்புல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம ஹிஸ்டரியில இருந்து மாடர்ன் ஹிஸ்டரி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி இதுல கவர் பண்ண போறோம். ஈவன் இதுல சங்கன் ஹிஸ்டரி கூட இருக்கு. சங்கன் ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசிக் டீடைல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஹிஸ்டரி மேஜர்ல இருக்கவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், ஒரு குவரிஸ் இருந்தா சொல்லலாம். ராஜேஷ் சார், நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம் சார். ராஜேஷ் சார், தேங்க்யூ சொன்னீங்க சார். சார் ராஜேஷ் குமார் சார் என் பேரு. சார் ஹிஸ்டோரியோகிராஃபியை பத்தின ஏதாச்சும் சார், ஹிஸ்டோரியோகிராஃபில இருந்து ஏதாச்சும் சில வார்த்தைகள். ஆடிபிளா இல்ல, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். ஹிஸ்டோரியோகிராஃபில இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம்? ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி எந்த மாதிரி ஆங்கிள் ஸ்டடி பண்றப்போ, ஹிஸ்டரி அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிஸ்ல மாறுபடும் இல்லைங்களா? ஓகே சார். ஸோ அந்த ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூஸ், அந்த கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல இருந்து ஓகேங்க சார் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம யூனிட்ஸ் ப்ரொசீட் ஆக நம்ம கொஸ்டின்ஸ், அதுக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சார். ஓகேங்க சார். ஓகே சார். ராஜேஷ் சார், ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிஸ்டரி தான் சார். அது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இட்ஸ் a completely a subjective thing. So thing is, that's the thing we are planning to do. ஒரு என்ன மாதிரி precedents எப்படி இருக்கு, அதுல அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி எந்தெந்த ஏரியால நம்ம பின் பாயிண்ட் பண்ணலாம், என்ன ஃபோக்கஸ் ஏரியா அந்த ஏன்னா இப்போ ஹிஸ்டோரியோகிராஃபி மட்டும் படிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் நாட் மெனி இயர்ஸ். ஹிஸ்டோரியோகிராஃபின்றது வாஸ்ட் ஏரியா, உங்களுக்கு தெரியும், பீயிங் ஃப்ரம் ஹிஸ்டரி பேக்ரவுண்ட். அதை மட்டும் படிக்கிறதுக்கு 3 வருஷம் கூட பத்தாது. ஆனா அதை நம்ம ஒரு வாரத்துல முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா we can do it. ஓகேங்களா? அதுல அப்ஜெக்டிவ் ஆங்கிள் மட்டும் அனலைஸ் பண்ணிக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா? So sir Swarnavil sir, he has a wide experience in history, dealing with history. Again, he is also from other background. Our history background கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவர் சோஷியாலஜி ஹிஸ்டரியும் பண்றாரு. அதனால ஹிஸ்டரியில டிராவல் பண்றதுனால இந்த ஏரியால தான் கொஸ்டின். ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னா 50 கொஸ்டின் தூக்கி போட்டுடலாம், இவ்வளவுதான். இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வராது. அந்த ஹிஸ்டோரியோகிராஃபியை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம் சார்.
history. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். Have any doubts? ஸோ வேற ஏதாவது குவரிஸ் இருந்தா சொல்லலாம். ஸோ நம்ம பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே எல்லா டாபிக்கும் எடுத்துட்டோம்னா லிமிட்லெஸ். நம்ம எவ்வளவு சோர்சஸ் இருக்கு ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். சோர்சஸ் ரொம்ப நிறைய சோர்சஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டோம். எக்ஸாமுக்கு என்ன தேவை, இந்த இந்த ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவை, எப்படி படிச்சா அதுல அதிக ஸ்கோர் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் கொஸ்டின் செட்டப் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம் ஹிஸ்டரி மேஜர்ல. ஆடிபிளா இருக்குங்களா? Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. So finding out of the time factor, let me sum up, sir. ஸோ வேற மாதிரி queries இருக்குங்களா? ஒரு விஷயம் நிறைய பேர் இன்னும் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், ஸ்டே ஆகுமா? ஜிஎல் பெரும்பான்மையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த எக்ஸாம் நடக்குமா அப்படின்ற பாயிண்ட்டை முதல்ல தூக்கி போடணும். ஏர்லி பேட், யூ ஷுட் பி ஏர்லி பேட், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இப்போ இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் வெரி வெரி லிமிட்டட் சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஸ்டே. ஸ்டே வாங்குறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. எந்த பாயிண்ட்டை வச்சு ஸ்டே வாங்குறது, எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அதிகபட்சம் ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதில் சிவி முடிஞ்சிச்சு, அதை போட்டுட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு தேவ் கேன் ஈஸிலி சப்ஸ்டன்ஷியேட். கோர்ட்டில் அதை ஈஸியாக சப்ஸ்டன்ஷியேட் பண்ணிடுவாங்க. அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை போட்டு இனிமேல் குழப்பிக்காதீங்க. அண்ட் அகைன் இந்த பிளான் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் மேஜர் சப்ஜெக்ட்லையும் 10 யூனிட் தான் இருக்கு. அது 2 யூனிட்டா கவர் பண்ணி வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட் வைக்கணும் சாட்டர்டே, சண்டே கம்ப்ளீட் டிஸ்கஷன். இந்த டெஸ்ட்லையும் டிஸ்கஷனையும் பண்ணும்போதே அந்த 2 யூனிட் கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 5 டெஸ்ட்ல வர்றோம். நம்ம யூனிட்டே முடிச்சிடணும் 5 டெஸ்ட்ல. 6th டெஸ்ட் கம்ப்ளீட் ஓவரால் டெஸ்ட். அண்ட் அகைன் ஒன் மோர் டைம் யூ ஆர் ரிவைசிங் தி என்டையர் சாப்டர்ஸ். அப்போ ஈஸியாக ஒரு 1 மந்த்ல நம்ம சாப்டர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். டிஸ்கஷன் இது நடுவில் இன்ஸ்டியூட் வில் சப்போர்ட் யூ டு மேக் கிளியர் ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் queries அண்ட் டவுட்ஸ். இன்ஸ்டியூட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், அது சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் வைஸ் டவுட்டாக இருந்தாலும் தே வில் கைட் யூ இன் ஆல் ஸ்பியர். தட்ஸ் அ திங் சார். ஒரு ஃபுல் டெஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் டெஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். அதனால ஆம்பிள் டைம். அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும். அகைன் இஃப் டிமாண்டட் நம்ம ஸ்னிப்பிட்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா யூனிட் வைஸ் ஸ்னிப்பிட்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட்ல கொடுத்த ஒன் வேர்ட் ஃபார்மேட்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா அதில் இன்னும் நீங்க ஈஸி கோத்ரூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஸ் வி ஹவ் பிளான்ட். அண்ட் அகைன் இப்போ இந்த ஜிஎஸும் இன்க்ளூட் பண்ணிடுறோம் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு. அதையும் நம்ம திருத்தி கொடுத்துட்றோம். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், எம்சிக்யூஸ் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வி ஹவ் பிளான். ஃபீஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் ப்ளீஸ் லெட் மீ நோ இட் சார். நெக்ஸ்ட் டே டுமாரோ நாளைக்கு என்ன பிளான் பண்ணால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு டெமோ கொடுக்கலான் இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டெமோக்கு வாங்க. இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் ப்ளீஸ் லெட் மீ நோ இட் சார். வேற எந்த ஃபீஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுனால, எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன பண்ணலான்றதுனாலும், ஸோ நம்ம நோக்கம் இது ஜெயிக்கணும். சும்மா இது கமர்ஷியலா மட்டும் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டிஸ் எடுத்துட்டு வரலாங்க சார். இப்போ நிறைய இன்ஸ்டியூட் நானும் பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்த நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல சரி டிஸ்கிரிப்டிவ் மட்டும் நாங்கள் பண்றோம், அதுக்கு 5,000 அப்படின்னு சொன்னோம்னா இதுல பர்சனல் எவாலுவேஷன் எல்லாமே அப்கிரேட் அண்ட் சே ஐ கேன் அஷ்யூர் ஐ வில் பி டீலிங் வித் டிஸ்கிரிப்டிவ் டைப். உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பார்ட்ல அது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் கட்டுரை எப்படி எழுதுறதுக்கு சில ரெனன் மார்டின் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷர் பாண்டிசெல்வன். அதில் வந்து ஒரு ஏரியா இருக்கும், ஹவு டு அப்ரோச் அண்ட் எஸ்ஸே. அதுதான் இது வரைக்கும் வேர்ல்டு வைடில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். அந்த ஃபார்மட் இருந்துச்சுனாவே half of the marks will be assured. Am I right சார் பாண்டி சார்? எஸ் சார். தமிழ் கட்டுரையா இருந்தாலும் சரி, ஆங்கில கட்டுரையா இருந்தாலும் சரி, அந்த ஃபார்மட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. இது இல்லாம அணுகுமுறை இருக்கு. பேட்டர்னுக்கு ஒரு மார்க்கு, எஸ்ஏல சில பேர் சப்டைட்டில் எல்லாம் போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தனே கோவம் வந்துடும் எக்ஸாம் இருக்கு. ஏன்னா திருத்த போறவங்க
ஒரு தமிழ் ஆசிரியரோ, ஒரு ஆங்கில ஆசிரியரோ தான் திருத்துவாங்க. அதனால சப்டைட்டில் போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டு இருந்தீங்க எஸ்ஏல அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அப்படியே பாதியா மார்க் குறைஞ்சிரும். அப்போ வாட் ஆர் தி செட் ஆஃப் தி ரூல்ஸ் டு டீல் வித் எஸ்ஏ? இது எந்த இன்ஸ்டிடியூட்டும் எனக்கு தெரிஞ்சு பண்றதில்ல சார். அந்த பேட்டர்னையும், ரூல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாதி விஷயம் முடிஞ்சிரும். இது இல்லாம நம்ம சப்ஜெக்ட்டையும் டீல் பண்ண போறோம். கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், மாடர்ன் இந்தியாவா இருக்கட்டும். இதுல கிளாரிஃபிகேஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடா இருக்கும். நீங்க எஸ்ஏ எழுதும்போது. அப்போ 40 மார்க்ஸ் 40+ தாராளமா ஷூட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி queries let me know it sir. நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு தமிழ் டெமோ அட்டெண்ட் பண்ணுங்க சார். And thank you from my side and all the very best from my side. It's up to you. இது எந்த அளவுக்கு டெடிகேட்டிவா கொண்டு போலாம்ன்றது உங்க கையில இருக்கு. Thank you so much guys. Thank you, sir. Thank you. Kindly feel free Thank to உங்களுக்கு எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி, எந்த சஜஷனா இருந்தாலும் சரி, சந்தேகங்கள் மட்டும் கிடையாது சார். உங்களுக்கு எந்த சஜஷனா இருக்கு சார், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த கிளாரிஃபிகேஷன், சஜஷன் எதா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுங்க. அதனால தான் மெயினா குரூப் ஃபார்ம் பண்ணது. Sure, sir. Sure. Okay, thank you Okay, so sir. much. Thank you, sir. Thank you Thank you, sir. everyone. Thank you everyone. Thank you everyone. Thank you, sir. Thank you so much. Have a nice day. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Bye. Swarnavil sir and சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். Tamil sir, thank you so much for joining with us, sir. Thank you, sir. Thank you, sir. My personal thanks for you, both of you, Pagalavan sir and Swarnavil sir. Thank you, Enba. Thank you, everyone. Good night. Good night. Thank you, sir. Thank you, sir. Okay, sir. Have a nice time. All the best. Thank you.